ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ கரெக்டாக ஸ்னோ பொழிய ஆரம்பிச்சதும் நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு என்னோட ஃபேமிலியும் ஜூனும் சேஃபாக நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு சேர்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ஹீரோ வந்து பண்ணிட்டு இருக்கான். நீ இங்கே என்ன பண்ணுறன்னு இவ கேட்க, ஒருத்தர் நியூ இயர் அன்னைக்கு ஹாட் பாட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்களே, அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ பெர்ஃபார்மன்ஸ் என்னாச்சுன்னு இவ கேட்க, அது என்னால் எப்போ வேணால் பார்க்க முடியும், பட் ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபால்ங்கிறது ஒரு தடவை தானே வரும்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அந்த ஸ்னோஃபாலை பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அவளுக்கு ஸ்கார்ஃபை எடுத்து போட்டு விட்டுட்டு இருக்கான். நேத்து இதை பார்த்து நல்லா இருக்குன்னு நான் சொன்னல, அதானே இதை நீ கேட்கும் போது, ஆமா இந்த ஸ்கார்ஃப் உனக்கு பக்காவா இருக்கு, அக்லியா இருக்குன்னு வா ஸ்னோஃபாலை போப்போன்னு வெளியே எடுத்துட்டு வந்துட்டான். அப்ப ஹீரோக்கு நல்லா மூச்சு வாங்க, என்ன 2 எட்டு வச்சதுக்கு இப்படி மூச்சு வாங்குது, அப்ப அங்கிருந்து நீ இங்க வரைக்கும் ஓடி வந்திருக்கியான்னு கேட்க, ஆமா நான் ஒவ்வொரு வீதியா போய் உன்னை தேடினேன், அங்கெல்லாம் நீ காணோம், ஒருவேளை நான் உன்னை பாக்குறதுக்குள்ள ஸ்னோஃபால் முடிஞ்சு போயிடுமோன்னு தான் பயந்து ஓடி வந்தேன். எதுக்காக இங்க வந்தேன்? தியேட்டர்ல உட்காந்து பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறது இதை விட நல்லா தானே இருக்கும்னு ஹீரோயின் கேட்க, நான் ஒரு லூசு புள்ள சொன்னதை நம்பிட்டேன், ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபால்ல வேண்டிக்கிட்டது நடக்கும்னு சொன்னேன் இல்லையான்னு சொல்லிட்டு அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. கட் பண்ண 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. பனியில விளையாண்டதால உடம்பு சரியில்லாம போயிடுச்சு ஹீரோயினுக்கு. உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் ஃபர்ஸ்ட் ஹீரோவோட டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்க்க நார்மலா தான் இருக்கான். ஹீரோனோட செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு தான் ஃபீவர் இருக்குன்னு சொல்ல, ஆமா சார் எனக்கு தான் ஃபீவர் இருக்கு, எல்லாம் நல்லதுக்கு தான் சிரிக்கவும், சார் அவ ஃபீவர்ல பைத்தியம் ஆயிட்டா, நீங்க எதுவும் கண்டுக்காதீங்கன்னு இருக்கான் ஹீரோ. ஊசியை போட்டு ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கும் போல நல்லா இருமிக்கிட்டே இருக்கேன். ஹீரோ தொட்டு பார்த்துட்டு அவனோட கோட்டை போத்தி விட்டுட்டு லென்ஷின்னு கூப்பிடும்போது அவங்க அண்ணாவோட ஸ்னோல விளையாண்டது போல இவன் நினைச்சிட்டு இருக்கா. இப்படி பனில படுத்தா நல்லா காய்ச்சல் வந்துரும் எழுப்பி விட்டுட்டு அண்ணா அழகா ஒரு டக்லாம் பண்ணி கொடுத்துருக்கான். இதெல்லாம் கனவு கண்டுகிட்டே இருந்தா இப்ப வீட்டுல தான் இருக்கலாம், உடம்பும் சரியாயிடுச்சு. சோ ஓடோடி வந்து என்னோட கனவுல இன்னைக்கு என் அண்ணன் வந்தான்னு சொல்ல வந்தவன் எனக்காக ஒருத்தர் ஸ்னோலையே டக்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோ கிட்ட. அந்த வார்த்தை என்னோட கனவுலயும் வந்துச்சு, பாரு என்ன பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு கைய காட்டேன். இவன் நல்லா தூங்கிக்கிட்டே ஹீரோவோட கையை விடாம புடிச்சிட்டு இருந்திருக்கா. என்ன மன்னிச்சிடு, ஆமா ஹாஸ்பிட்டல்ல நான் தூங்கிட்டு இருந்தேன், எப்படி இங்க வந்தேன்னு இவ கேட்க, நான் தான் கூட்டு வந்தேன், ரொம்பலாம் கஷ்டப்படல, என் அம்மா கூப்பிட வந்துட்டாங்கன்னு சொல்றான். நீ என்ன பாத்துக்கிட்டதுக்கு கண்டிப்பா நான் உனக்கு கைமாறு செஞ்சே அவன் சொல்லும் போது அதை இப்பவே செய்ய வேண்டியதான்னு சொல்லிட்டு அவனோட டெம்பரேச்சர் காட்ட இப்ப அவனுக்கு ஃபீவர் வந்துருச்சு. இப்ப அம்மா சாப்பிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு குக்கரை ஓபன் பண்ணா சாப்பாடு குழஞ்சு போயிடுச்சு. அச்சோ ஓவர் குக் ஆயிடுச்சா, நான் மறுபடியும் செய்யறேன்னு எந்திரிக்க, அதெல்லாம் வேணவே வேணாம் நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க வேலைக்கு போகணும்ல போன்ட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ கூட மிஸ்ல இல்லையா, சோ அவன் படுத்து தூங்கிட்டு இருக்க. அவனுக்கு கஞ்சி கொண்டு வரும்போது போத்தி விட வந்தவன் அவன் மேல படுத்து ஹார்ட் பீட்டை கேட்க ஆரம்பிச்சிட்டா. அவங்க அண்ணாவோட ஹார்ட் இவனுக்கு வச்சிருக்கதா தானே இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப கரெக்டா ஹீரோ எழுந்து என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும் என் போன் எங்க வச்சேன்னு தெரியல, இங்கதான் போட்ட மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு சமாளிக்க, அது உன் கையில தானே இருக்குங்கிறான். இல்ல இப்பதான் கிடைச்சது, நீ ஒழுங்கா மருந்து சாப்பிட்டுக்கோன்ட்டு ஓடிட்டா. இப்ப அடுத்த நாள் நல்லா குணமாயி 2 பேரும் ஸ்கூலுக்கு வராங்க. எல்லாருக்குமே உடம்பு சரியில்லைன்னா வெயிட் குறையும், உனக்கு மட்டும் கூட இருக்கேன்னு அவன் கேட்க, கால் உடைஞ்சு ஒருத்தனை எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணாம நான் பத்திரமா பாத்துக்கிட்டேன், அதெல்லாம் சொல்லிட்டா இருக்கங்கிற மாதிரி இவ கேட்க, ஓ உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா, அந்த மனசாட்சி இல்லாத பையன் அத்தனை வேலையை என் தலையில கட்டிட்டு போனால அது கூட எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, பட் அந்த பையன் ஓவர் நைட்ல உனக்காக அந்த போஸ்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணா தெரியுமான்னு ஹீரோ சொல்றானா. அப்போ அதை நீ ஏன் பண்ண, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல, ஏன் மறைச்சேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கான். இப்ப அதே சந்தோஷத்தோட நேரா ஸ்கூலுக்கு வந்தா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிரசன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஷியான் கொடுக்க, சரி ஏதாவது கிஃப்ட் இருக்கும் இவ எக்ஸ்பெக்ட் பண்றா. பார்த்தா கொஞ்ச நாள் லீவ் போட்டதுக்கு அவ படிக்க வேண்டியது எல்லாம் உள்ள இருக்கு. டெஸ்ட் பேப்பர், எக்ஸசைஸ் புக்கு, கரெக்ஷன் புக்கு, 3 எஸ்ஏ இத்தனையும் முடிக்கணும். என்னது இது அடுத்த செமஸ்டரோடதெல்லாம் இருக்குன்னு இவ கேட்கும் போது, நம்ம ஸ்கூல்ல அப்படிதான் அட்வான்ஸாவே படிக்க ஆரம்பிச்சிடணும், எக்ஸாமுக்கும் இதெல்லாம் சேர்ந்து எழுதணும்னு சொல்ல ஹீரோனுக்கு மயக்கமே வந்துருச்சு. இப்போ அதை நினைச்சு சோகமா நின்னுட்டு இருக்க. ஜியா வந்து என்னடி ஆச்சுன்னு கேக்குறா. கொஞ்ச நாள் லீவ் போட்டதுக்கு அடுத்த செமஸ்டரோடதையும் சேர்ந்து படிச்சு எக்ஸாம்ல எழுதணும்னு சொல்றாங்களே, அதான் வருத்தமா இருக்குங்க. ரொம்ப கவலைப்படாத, நான் உனக்காக ஹெல்ப் பண்றேன்னு தெரியாம வாய விட்டு இப்ப என்னடா பண்றதுன்னு யோசிச்சுவேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் மட்டும் இல்ல ஒரு டீமே சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்ண போகுது, இனிமேல் ஒவ்வொருத்தரும் உன் கூட சேர்ந்துதான் ரிவிஷன் பண்ண போறாங்கன்னு சொல்றா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்து அவளுக்கு சொல்லி கொடுக்கும் போது எல்லாருக்குமே ஈஸியா தானே இருக்கும். நம்ம ஹீரோ அடுத்த செமஸ்டரோட சிலபஸை ரொம்ப நாளாவே படிச்சுட்டு தான் இருக்கான். எனிவே அட்வான்ஸாவே உங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வீக்கெண்ட்ல நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. அப்ப ஷியானும் இந்த ரிவிஷன் நம்ம எல்லாரையும் மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம், யாரு சொல்லித்தர சப்ஜெக்ட்ல லின்ஷி கம்மியான மார்க் எடுக்கிறாளோ அவங்க தான் எல்லாருக்கும் ஃபுட் வாங்கி தரணுங்கிறான். ஸோ இப்போ ஆளுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டை எடுத்து ஒவ்வொருத்தரும் சொல்லிக் கொடுக்க ஹீரோயினும் முடிஞ்ச வரைக்கும் படிக்கிறான். பட் அவங்க ஸ்டைல சொல்லி தரதால எல்லாமே இவளுக்கு புரிஞ்சிடும்னு சொல்லிட முடியாதுல்ல. பட் அவங்க வேலையை முடிச்சுட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோயின் மட்டும் சோகமா உட்காந்துட்டு இருக்கா. ஏன் என்னாச்சுன்னு ஹீரோ வந்து கேட்க, என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல்
80லேருந்து 60% ஆயிடுச்சுங்கிறா. இது ஜஸ்ட் எக்ஸாம் தானே, எதுக்காக இவ்வளோ வருத்தப்படுறேன்னு கேட்கும்போது, என்னோட அப்பா அல்ட்ராமேன் சாரோட மறு உருவம். எக்ஸாம்ல மட்டும் ஃபெயில் ஆகிட்டா அவ்வளோதான், என் காலையை உடச்சு விட்டுருவாருங்க. கவலைப்படாத, உன்னை வீல் சேர்ல உட்கார வச்சு நானே ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வரேன் இருக்கா ஹீரோ. நீயே இப்படி சொன்னா இப்படி ஒழுங்கவா எனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இவ இருந்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ண மந்த்லி எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பசங்க ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் ஃபோக்கஸ்டா எழுதிட்டு இருக்க. கிணு பையன் மட்டும் டிஃப்ரெண்டா பண்ணுவானாச்சே, பிட்டு பேப்பர் கொண்டு வந்து சாரு கிட்ட மாட்டிக்கிட்டான். இப்ப அப்படியே எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் வர ஒரு வாரம் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம மேம் கொடுத்தாங்கன்னு ஹீரோ ரிசல்ட்டை எடுத்துட்டு வந்துட்டான். சின்ன பையன் 6th ரேங்க், கு 22வது ரேங்க். அடுத்து ஷியானோடது சொல்ல வரதுக்குள்ள எங்க 2 பேர்ல யார் நல்ல ரேங்க்னு ஜியா கேட்க, ஷியான் தான், நீ 27, அவன் 25வது ரேங்க்னு சொல்றான். என்ன மன்னிச்சிரு ஜியான்னு ஷியான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட ரேங்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டா அவன் கொடுக்காம குதிக்க வச்சுட்டு இருக்கான். ப்ளீஸ் சொல்லுன்னு கேட்கவும், நான் 1st ரேங்க், நீ 2nd ரேங்க்னு சொல்ல அவளால நம்பவே முடியல. வாவ், நான் 699 மார்க் எடுத்திருக்கேனா, உங்க எல்லாருக்கும் நான் ட்ரீட் வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சென்னு போந்து யாரு சொல்லித்தர சப்ஜெக்ட்ல கம்மியா இருக்கோ அவங்க தானே ட்ரீட் வைக்கணும்னு சொல்ல, நம்ம லின்ஷி தான் மேக்ஸ் சொல்லி கொடுத்தான், அதுல தான் இவளுக்கு கம்மியா வந்திருக்கு மார்க்கு. விட்டுருவாங்களா? 5 பேரும் சேர்ந்து அவன் பாக்கெட்டை காலி பண்ணாம விட மாட்டாங்களாச்சே. அவனோ கெஞ்சுறான். நான் பாவம் இல்ல, ப்ளீஸ் கம்மியா சாப்பிடுங்க, இதெல்லாம் அன்ஹெல்த்தின்னு எவ்வளோ என்ன பண்ணாலும் சரி, அவங்களுக்கு பிடிச்சதை தான் சாப்பிட போறாங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு ஜம்முன்னு உட்காந்தாச்சு. நம்ம ஹீரோயினும், நான் இங்க தனியா வந்தேன், இப்போ எனக்கு 6 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்ட்ல அச்சீவ் பண்ணாலும் உலகமே என் கையில இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும்னு சொல்ல, ஜியா உடனே முதல்ல நான் உனக்கு தான்ப்பா தேங்க்ஸ் சொல்லணும். நீ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஷியான் மட்டும்தான் என் ஃப்ரெண்டா இருந்தான், இப்போ அழகான ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடைச்சிருக்காங்கன்னு சொல்ல, ரொம்ப நன்றின்ட்டு ஷியானும் வின்டர் பிரேக்கு எல்லாரும் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கிறான். ஜியா டிராமாஸ்லாம் பார்த்துட்டு செட்டில் ஆக போறா, கோ ட்ரிப் போக போறேனாமா, சென்னை ஹாய்னன் போறேன்னு சொல்றானா. இப்ப ஹீரோவும், லின்ஷி நீ என்ன பண்ண போறேன்னு கேட்க, நான் வீட்டுக்கு போய் அம்மாவோட சேர்ந்து டிவி பார்க்க போறேன், ரிட்டையர்ட் ஆன மாதிரிங்க. இதுல நாளைக்கே கிளம்ப போறலாமா? ஹீரோக்கு இங்க ஷாக்கு. அடுத்த வாரம் தானே போக போறதா சொன்னேன்னு கேட்க, எனக்கும் தான் போக இஷ்டம் இல்ல, எங்க அம்மா வரதா சொல்லிட்டாங்கிறா. உன்னோட ஜாலியா சுத்தலான்னு நினைச்சேன்னு ஜியோ சொன்னதும், ஒரே 1 மாசம் தானே, அடுத்த செமஸ்டர்ல பாக்கலாம்னு சொல்லிட்டு சியர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ சீக்கிரம் போறதுல ஹீரோக்கு தான் மனசே இல்ல. இப்ப அங்கிருந்து கிளம்பவும் ஹீரோயின் நிறைய சாப்பிட்டாலமா, சோ மெதுவா வீட்டுக்கு போலாம், அப்பதான் ஜீரணம் ஆகும்னு சொல்ல, நானும் அதே தான் சொல்ல வந்தேன். நம்ம ஒரு இடத்துக்கு போலாம், ஜீரணம் ஆகுறதோட நல்லா வெயிட்டும் குறையும் சொல்லிட்டு கூட்டு வரான். இந்த ஏரி பக்கம் எதுக்கு கூட்டு வந்து நவ கேட்க, கல்லை இப்படி தூக்கி வீசி இதுதான் கேம்னு சொல்லவும், இதெல்லாம் எவனாவது விளையாடுவானான்னு கேக்குறா. இது பழங்காலத்து விளையாட்டுமா, இதுல என்ன இது வரைக்கும் யாருமே தோக்கடிச்சதே கிடையாதுன்ட்டு கிடைக்கிற கல்லையெல்லாம் பொறுக்கி வச்சுட்டு கேமை ஸ்டார்ட் பண்றாங்க. முதல் ஹீரோயின் வீசுறது 3 டைம் குதிச்சு போக, அவனோடது 5 டைம் குதிச்சு போகுது. இப்ப அடுத்து பாக்குறியான்னு அவளோடது நிறைய குதிச்சு போக, 2 கல்ல வீசுறேன் பாருன்னு அவன் சூப்பரா செஞ்சு காட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இப்ப என்னோடது பாருன்ட்டு ஒரு கல்லோட வேற எதையோ சேர்ந்து தூக்கி வீசிட்டா. நீ வீசின கல்லோட போனும் இருந்த மாதிரி இருந்ததேன்னு இவன் கேட்கவும் தான் இவளுக்கே தெரிய வருது. ஐயோ, உணர்ச்சி வசப்பட்டு என் போனு போயிடுச்சு, இவ குதிக்க அவன் புடிச்சிட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதை சிரிக்கிறத நிறுத்தி, என் போனு போயிடுச்சு, இப்ப நான் என்ன பண்றதுன்னு அவ கத்திட்டு இருக்கேன். என்னால என்ன பண்ண முடியும்னு அவன் ஓடினா பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோனுக்கு தான் அசிங்கமா போச்சு, ஒழுங்கா சிரிக்காம வந்துட்டு 2 பேரும் பஸ்ல தான் வந்துட்டு இருக்காங்க. சரி போன் போயிடுச்சு, இப்ப என்ன பண்ண போறேன்னு ஹீரோ கேட்க, ஆல்ரெடி அதுக்கே இறுதி சடங்கு பண்ண வேண்டிய நேரத்துல தான் இருந்தது, நல்ல வேலை அதுவே போய் சேர்ந்துட்டதால எனக்கு புது போன் வந்துடுங்கிறா. அப்போ இந்த வின்டர் பிரேக்ல உன் கூட என்னால பேச முடியாதுன்னு சொன்னவன் ஹோம்ஒர்க்ல டவுட் இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டான். உன்னாலே முடியாது என்னால முடிஞ்சிருமான்னு இவ கேட்க, யார் கண்டா சேர்ந்து சால்வ் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லையாங்கிற ஹீரோ. அப்ப சரி நான் உனக்கு கால் பண்ணிட்டேன்னு இவ சொல்லவும், என்னோட நம்பர் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறா. மனப்படம் பண்ணி தான் வச்சிருக்கா. எங்க அத சொல்லு பாக்கலான்னு இவன் கேக்குறானா, அதுக்கான அர்த்தம் ஹக் பண்றதாமா. சோ உடனே அவளும் ஹக் பண்ணிக்கிட்டு ஹார்ட் பீட்டை கேட்டுட்டு இருக்கும் போது, ஊருக்கு போய் பத்திரமாயிரு, உன்னை நீ நல்லபடியா பாத்துக்கோன்னு சொன்னவன், ஆக்சுவலா நான் நம்பரை மட்டும்தான் சத்தமா சொல்ல சொன்னங்கிறான். டக்குன்னு எந்திரிச்சவ, ஐயோ இப்படி அசிங்கமா போயிடுச்சேன்னு சொல்லிட்டு கடை நம்பர் சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு பஸ் ஸ்டாப் வரைக்கும் நானே உன்னை கூட்டு வரேன்ட்டு இருக்கான். இப்ப அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு வர கரெக்டா சாங் போன்னு நின்னுட்டு இருக்கான். உன் கூட நான் தனியா பேசணும்னு சொன்னதும், அப்ப சரி நான் உள்ள போறேன், நம்ம ஹீரோ ஓடிட்டா. நீ வேணா உள்ள வரையான்னு ஹீரோ கூப்பிட, இல்ல நான் பேசி முடிச்சதும் கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா உன்கிட்ட சாரி கேட்கறதுக்காக தான் வந்தேன், நியூ இயர் அன்னைக்கு நான் உன்கிட்ட போய் சொல்லியிருக்க கூடாது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஹீரோ சொல்லும் போது, முதல்ல நானுமே உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், பட் என்னோட அப்பா சொல்லவும் தான் தெரிஞ்சது இந்த அளவுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்ல, நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்கிறான். லின்ஷி அண்ணனோட ஹார்ட்டை உன்னோட தம்பிக்கு தான் டொனேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லவும் இப்பதான் இவனுக்கே தெரிய வருது. ரேடியோ ஸ்டேஷன்ல அவனுக்கு என்ன தெரியாது, பட் எனக்கு அவனுக்கு தெரியும்னு சொன்னது. அவன் மேல படுத்துக்கிட்டு அவனோட ஹார்ட் பீட் அவ கேட்டதெல்லாம் யோசிக்கிறான்.
இங்க உள்ள அம்மாவை கட்ட அவன் நாளைக்கு போறாள்ல. சோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு பேக் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு லேட் ஆயிடுச்சு, அந்த பையனை என்ன இன்னும் காணோம், குப்பையை கூட போடாம விட்டேன் அம்மா சொல்லவும், நானே போட்டு வந்துறேன் நம்ம ஹீரோனோட. இங்க வெளியே அந்த சாங் பொண்ணு, நீ ஜஸ்ட் அவளுக்கு ரீபே பண்ற மாதிரி தானே பழகுற, ஆக்சுவலா உன்னோட கேரக்டருக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்டா கூட இருக்க மாட்டேதானு கேட்கும் போது கரெக்டா ஹீரோ பேச பேச ஹீரோயின் வந்துட்டா. உண்மைதான், என்னோட கேரக்டருக்கு அவ மாதிரி ஒரு பொண்ணு கூட நான் பழகவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவ பைத்தியக்காரத்தனமான பொறுப்பே இல்லாத பொண்ணு, எல்லாத்தையும் அவளே கெடுத்துருவா. அவளை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுல இருந்தே என்னோட லக் ஃபுல்லுமே பேட் லக் ஆயிடுச்சு. நீ சொல்றது கரெக்டு தான், எனக்கு லின்ஷிய பிடிக்காது. நான் அவளை வெறுக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோனால இதை கேட்கவே முடியல. திரும்ப உள்ளேயே ஓடிட்டா. இப்ப வந்து படுத்த ஹீரோக்கு தூக்கம் இல்ல. ஹீரோயினுமே அவன் சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு பாவம் அழுதுட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ எங்கடா லின்ஷியை காணும்னு கூப்பிட அவ கிளம்பிட்டா. ஆல்ரெடி உன்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னா அம்மா சொல்ல வேக வேகமா பஸ் ஸ்டாப்க்கு தான் வந்துட்டு இருக்கான். கரெக்டா ஸ்கூட்டரோட கின் பையன் வந்திருக்கான். அவளா கிளம்பிட்டான்னு ஹீரோ நிக்காம போயிட்டு இருக்க. நீ அவளை என்ன பண்ண, போறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டா. ஏய் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன்னு வந்து கேட்க, நீ சொல்றது எல்லாமே சரிதான், இப்போ உன்னோட ஸ்கூட்டர் கூடன்னு நம்ம ஹீரோ வேக வேகமா பஸ் ஸ்டாப்க்கு தான் வந்துட்டு இருக்கான். கரெக்டா எங்க ஹீரோயினும் பஸ்ல ஏறி உட்காந்துக்கிட்டு நீ சொல்றது கரெக்டு தான், எனக்கு லின்ஷியை பிடிக்காது, நான் அவளை வெறுக்கிறேன்னு அவன் சொன்னதை நினைச்சு இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க இவங்க 2 பேரும் இன்னும் வந்து சேரவே இல்ல. பாதியிலே வேற நின்னு போயிட, இதெல்லாம் ஒரு ஸ்கூட்டரா போடான்னு அதை அவன் கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஹீரோ வேக வேகமா ஓடியே வந்துட்டான். இங்க இவ்ளோ பஸ் வேற நின்னுட்டு இருக்கே, இதுல எதுல நம்ம ஹீரோ நேரி இருக்கான்னு தெரியாம அவன் குதிச்சு தேடிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோ நேரின பஸ் கிளம்பிடுச்சு. அவளும் கண்ண மூடிட்டு இருக்கிறதால பாக்கல. ஹீரோவும் இதை கவனிக்காம அந்த பக்கம் இருக்க பஸ்ஸையே தேடிட்டு இருக்கான். இப்ப கிண்ண வண்டியை தள்ளிட்டே வந்து ஏன்டா நின்னுட்டு இருக்கா, அவ எங்க போயிட்டான்னு கேட்கவும் எனக்கு தெரிஞ்சு போயிட்டா போலங்கிற ஹீரோ. அவ இப்படி எல்லாம் சொல்லாம போகவே மாட்டான். நீ தான் அவளோட சண்டை போட்டிருக்க, ஏன் இப்படி பண்ணன்னு கேட்க எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான் ஹீரோ. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நேரா வீட்டுக்கு வந்ததும் குப்புற கவுத்தி போட்டிருக்க ஒரு போட்டோ கிட்ட நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லிட்டு நேரா அம்மா கிட்ட போய் டக்குன்னு ஹக் பண்ணி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கா. பிள்ளைக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்து ரெடி பண்ணிருக்காங்களா. சோ சந்தோஷமா சாப்பிட்டு உட்கார்ந்ததும் அப்பா எங்க உன்னோட ரிசல்ட்டை காட்டுங்கிறாரு. இவளுக்கு கையே வர மாட்டேங்குது, என்ன திட்டுவாரோன்னு நினைச்சுக்கிட்டே எடுத்து கொடுக்க, அவ்வளோ பெரிய ஸ்கூல்ல என் மக இவ்வளோ மார்க் எடுத்திருக்காளான்னு அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். அதுவும் கிளாஸ்லயே 2nd ரேங்க் வேற ஆச்சே. சோ நம்ம ஹீரோயின் அப்படியே ஹாப்பி ஆயிட. சரி ஜூன் எப்படி படிப்பான்னு கேட்டதும் இவன் முகம்லாம் மாறிடுச்சு. அவனும் நல்லா தான் படிப்பான்னு சொல்லிட்டு சாப்பிடவே எனக்கு போதும் எழுந்து போயிட்டா. ஏன் அவன் முகம்லாம் மாறிடுச்சு, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா, ஒத்து போகலையா என்னங்கிற மாதிரி அம்மா கேட்க, ஏன் புள்ளைய அவன் புள்ளி பண்றதா, எப்படி அவன் பண்ணலான்னு அப்பா கத்திட்டு இருக்காரு. தென் அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோனுக்கு புது போன் வாங்கி கொடுத்துட்டாங்க. சோ வீசாட்ல லாகின் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ நிறைய மெசேஜ் பண்ணிருக்கான். ஏன் எதுவும் சொல்லாம போயிட்டேன், உனக்கு என்னதான் ஆச்சு, வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் மறக்காம கால் பண்ணுனால சொல்லிருக்கான். நான் ஆன்டி கிட்ட சொல்லிட்டு தானே போனேன், எனக்கு தெரியாம என்னை பத்தி நீ என்னெல்லாம் பேசி வச்சிருக்க அந்த புள்ள கிட்ட, இதுல வீட்டுக்கு வந்ததும் உனக்கு நான் கால் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, முடியவே முடியாதுன்னு போனை தூக்கி போட்டு பொம்மை கிட்ட அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு தானே சொன்னா, எனக்கும் அவனை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் அம்மா உட்காந்து டிராமா பார்த்துட்டு இருக்க, இவ வந்ததும் விசாமருன்னு சொல்லிட்டு அவ்வளவு சின்சியரா பார்த்துட்டு இருக்காங்க. சோ அப்படியே அவங்கள ஹக் பண்ணிட்டு இவ்வளவு பார்க்க ஆரம்பிச்சிட. இந்த பக்கம் ஷியானை காட்டுறாங்க. அவனையும் ஜியாவையும் கோச்சிங் சென்டருக்கு அவங்க பேரண்ட்ஸ் அனுப்பி விட்டுருக்காங்க. இப்போ ஹீரோக்கு கால் பண்ணி இந்த ஜியா இங்க வந்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற தெரியுமாங்க, எதுக்கடா அவளை பத்தியே பேசிட்டு இருக்கங்கிறா. ஆமா இங்க வந்து அந்த லின்ஷி கூட ஏதோ போன்ல பேசிட்டு இருக்கா, என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறான், ஏன் இப்படி பண்றாங்க போது எது லின்ஷி கூட போன் பேசிட்டு இருக்காளா, அப்போ புது போன் வாங்கிட்டாலான்னு கேக்குறான் ஹீரோ. அதெல்லாம் முக்கியம் இல்ல, ஜியா என்ன இக்னோர் பண்ற அதான்டா முக்கியம், நீவ சொல்ல எப்பவும் நடக்கிறதானே, ஒழுங்கா அவட்ட போனை கொடுங்கறா ஹீரோ. என்ன மச்சா எனக்கு ஹெல்ப் பண்ண போறியான்னு கேட்க, நான் லின்ஷியோட பேசணுங்கிறான். ஏன்டா எல்லாரும் அவ பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க, என்ன யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு போனை கொண்டு வந்து கொடுக்க, ஏ லின்ஷி ஜோனு கிட்ட பேச போறானாமா, எப்படியோ நீ தாண்டி வின் பண்ணிட்டேன்னு ஸ்பீக்கரை போட்டா ஹீரோ லின்ஷின்னு கூப்பிட்டதும் காலை கட் பண்ணிட்டு போயிட்டா. இப்ப இவங்க 2 பேரும் கிளாஸ் அட்டென்ட் பண்ண அவங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனைன்னு ஷியான் கேக்குறான். ஜூன் தான் அவளை ஏதோ பண்ணி கோவப்படுத்திருக்கான்னு இவ சொல்லும் போது, ஏன் எப்பவுமே பையனோட தப்புங்கிறீங்க, லின்ஷி கூட தப்பு பண்ணிருக்கலாம் இல்லங்க, எங்க மறுக்கா சொல்லு பாக்கலாம் இவ சொன்னதும், சச்சா நீ சொன்னதுதான் சரின்னு சொன்ன, பொண்ணுங்க சொல்றதா எப்பவுமே கரெக்டா இருக்கும், அந்த ஜூன் தான் ஒரு கெட்ட பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ முன்னாடி இருக்கவன் ஏன் மெதுவா பேசுங்கன்னு திருமண வேகத்துல அங்க வச்சிருக்க ட்ரிங்க் எல்லாம் ஜியா மேல கொட்டிடுச்சு. சத்தமா அந்த கேப் போட்ட பையன் கத்துனதால சார் கிட்ட மாட்டிக்கிட்டான். கேள்வியை கேட்டு நல்லா அசிங்கப்படுத்தி விட்டாரு. இதுக்கு காரணம் யாரு, ஷியானாச்சே, விடுவானா, கரெக்டா ரெஸ்ட் ரூம்ல வந்து மாட்டேன் அவங்க பசங்களை கூப்பிட்டு ரவுண்டு கட்டிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஜியா வந்துட்டா. ஒழுங்கு மரியாதை அவனை விடுன்னு சொன்னா சிரிக்கிறான். சொன்னா கேட்க மாட்டியான்னு உதச்சு தள்ளி விட்டுட்டு கராத்தேல நான் பிளாக் பெல்ட்டாங்க. நிஜமாவா ஜியா அவன் கேட்டதும் கம்முனு வந்து தொடடான்னு சொல்லிட்டு அறக்க பறக்க ஓட ஆரம்பிச்சுட்டாங்க.
இதுல ஸ்லோ மோஷன்ல வேற அவளை பார்த்துட்டு இருக்கானா. அவனுங்களும் விட்ட பாடில துரத்திக்கிட்டே வர முட்டு சந்தில நல்லா மாட்டிக்கிட்டாங்க. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு வேணா நான் சாரி கேட்டுடுறேன். பொண்ணெல்லாம் இருக்கா, சண்டை வேணான்னு இவன் கேட்டு பாக்குறான். பொண்ணு இருந்தா இருந்துட்டு போறா. நாங்க உன்னை மட்டும் தாண்டா அடிப்போம்னு சொல்லிட்டு அவனு போட்டு அடிக்க கரெக்டா நம்ம ஹீரோ வருவானா. ஒத்தால எல்லாரையும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுட்டு இருக்கானா. அப்போ ஜியா ஓடி போய் ஒரு கோக் பாட்டில வாங்கிட்டு வந்து நல்லா குளிக்க விட்டு அவங்க மேல ஃபுல்லா தெளிச்சு விட்டுட்டு இருக்கா. அப்ப கூட ஷியான் அவளைதான் பாத்துட்டு இருக்கான். தென் இப்ப கட் பண்ண இவங்க 2 பேரும் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்தேன்னு கேட்கும்போது ஆக்சுவலா ஜியா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு தான் வந்தேன். லின்சியோட வீட்டு அட்ரஸ் எனக்கு தேவைப்படுது, நீயும் கொஞ்சம் பார்த்து பண்ணிடாங்கிறான். அதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ லின்ஷியோட சண்டை போட்டிருக்க. லின்ஷியோ ஜியாவும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி அவ உனக்கு கொடுப்பான்னு கேட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா ஜியா மருந்து வாங்கிட்டு வந்துட்டா. உடனே அவன் மேல சாஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருதுங்க, நீ அவ்வளோ வீக்கா இருக்குடான்னு சொல்லிட்டு பேண்டேட் கொடுத்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ நான் உன்னை பக்கதான் வந்தேன்னு சொல்லவும், எது லின்ஷியை பத்தி தெரிஞ்சுக்கவா? உங்க 2 பேர் கடையில என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, பட் அவன் மேல பயங்கர கோவத்துல இருக்கா. உனக்காகலாம் என்னால பேசவே முடியாதுங்க, எனக்கு தெரியும். அதனாலதான் சாரி கேட்கணும்னு ஒரு பிரசன்ட் வாங்கியிருக்கேன். அவ வீட்டு அட்ரஸ் தெரியாதுங்கிறான். இது சூப்பரான ஐடியாவா இருக்கே, இப்பவே அனுப்புறேன்னு சொல்லிட்டு அட்ரஸ் அனுப்பி விட்டுட்டா. இப்ப இந்த பக்கம் ஹீரோனை காட்ட அவங்க சொந்தமா கடை வச்சிருப்பாங்க போல. சோ அங்கதான் உட்காந்துட்டு இருக்கலாம். அப்ப ஹீரோ வாட்டர் பாட்டில கொடுக்கவும் 2 யான்னு சொன்னவன் இவன் மூஞ்ச பார்த்ததும் சேலுக்கு கிடையாதுன்னு இருக்கா. பரவாயில்ல, நான் தண்ணி வாங்க வரல, நீ ஏன் மெசேஜ்க்கே ரிப்ளை பண்ணலன்னு கேட்க நான் அதை பார்க்கவே இல்லைங்கிறா. நீ ஆன்லைன்ல இருக்கிறது காட்டுச்சுங்க, அப்போ எனக்கு பேச பிடிக்கலன்னு அர்த்தங்கிறா. அப்போ நீ என் மேல கோவத்துல இருக்கேன்னு இவன் கேட்டதும் எதுக்காக நான் கோவப்பண்ணுங்கிறா. அப்ப சரி, நான் கஸ்டமர்ல வேணுங்கிற அளவுக்கு நான் இங்க திங்ஸை வாங்க போறேன்னு சொல்லிட்டு போனா உனக்கு நான் எந்த பொருளையும் கொடுக்க மாட்டேன், ஒழுங்கா கிளம்புன்னு அவனை பிடிச்சி இழுக்க பாக்க அவன் கைய உதர்னதும் அவன் அங்கிருந்த ஸ்டாண்டு மேல மோதி அது விழுகிற மாதிரி ஆயிடுச்சு. சோ டக்குன்னு ஹீரோ அதை புடிச்சிட்டான். பட் ஒருத்தர் இப்படி பாத்துட்டு இருக்கும்போது கரெக்டா அப்பா வந்துட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் இவங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஹாய் அங்கிள், என்னோட பேரு ஜூன்னு ஹீரோ சொல்ல கட் பண்ணா வீட்டுல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு சுத்தமா இவன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல. அவ்வளவு தூரத்துல இருந்து இவன் தனியா வந்திருக்கானே, என்னவா இருக்குன்னு தெரியலையே. ஒருவேளை அந்த ஹார்ட் விஷயம் கீது தெரிஞ்சிருச்சோங்கிற மாதிரி அப்பாவும் அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அம்மா ஹீரோனை கூப்பிட்டு பையனுக்கு தண்ணி ஊத்தி கொடுன்னு சொல்ல கடமைக்குன்னு அவ பாட்டுக்கு ஊத்தி வச்சிட்டு இருக்கா. அவனுக்கு எட்டவே இல்லது. தென் இப்ப கட் பண்ண சாப்பிடறதுக்கு எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டாங்க. ஹீரோக்கே அள்ளி வச்சிட்டு இருக்க அட போது பண்ணிட்டு இருக்கா இவன். இப்ப அம்மாவும் லின்ஷியோட ஊர் சுத்தலாம் நீங்க வந்தியப்பான்னு கேட்கவும் ஆமா ஆண்டி இங்க நல்லா இருக்குன்னு சொன்னா அதனாலதான் வந்தேங்கிறான். நான் எப்ப சொன்னா அவ கத்துறதுக்குள்ள அப்பா அடிக்க விட்டாரு. இப்ப அப்படியே உன் ஃபேமிலி எப்படி இருக்காங்க, அப்பா அம்மா தம்பி எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்கும்போது எல்லாரும் நல்லா இருக்காங்க, என் தம்பி 11th பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ணிருக்கான்னு சொல்ல அப்படியா போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருந்தா காட்டுப்பான்னு கேக்குறாரு. சோ அவ அதை காட்டவும் அவ்வளோ சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. தன் மகனோட ஹார்ட் அந்த பையனுக்கு தானே வச்சிருக்காங்க, அவன் இறந்தாலும் இன்னும் உயிரோட இருக்க மாதிரி தானே, அதான் பாத்துட்டு இருக்காங்க. இது தெரியாம நம்ம ஹீரோயினும் எதுக்கு உன் தம்பி மேல இவ்வளவு அக்கறையா இருக்காங்கன்ட்டு பார்த்தது போது சாப்பிடுங்கன்னு புடிங்க வச்சுட்டா. ஜூன் நீ பாஸ்கெட் பால் விளையாடுவல, அப்ப நம்ம சேர்ந்து விளையாடலான்னு ஃபேமிலியே வந்துட்டாங்க. அம்மா 3 பேரும் ஒன்னா போட்டோ எடுக்கலான்ட்டு அவளை அங்க நின்று இங்க நின்று நகர்த்தி விட்டுட்டே இருக்க அவ டென்ஷன் ஆகி போயிட்டா. சோ அம்மா இதெல்லாம் கண்டுக்காம அவங்க 2 பேர்தான் சேர்த்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா கோட்டை பொடின்னு அப்பா கொடுத்ததுக்கு இவனும் சேர்ந்து கொடுத்துட்டு இருக்கான். அப்படியே அவன் இந்த பக்கமா இழுத்தவன் நீ என்ன நினைப்புல எங்க அப்பாவோட பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு கேட்கவும் அவர் கேட்டா எப்படி என்னால முடியாதுன்னு சொல்ல முடியுங்கிறான். சரி எங்க அப்பா விளையாண்டு 2 வருஷம் ஆச்சு, ஜாலியா விளையாடுங்கிற மாதிரி அனுப்பி விட்டுட்டா. ஆனா அவங்க அப்பா மாசா விளையாண்டுட்டு இருக்காரு. ஹீரோக்கு தான் பயங்கர ஷாக்கு. அவன் நல்லா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இடுப்பு பிடிச்சிருச்சுன்னு பொய் சொல்லி எல்லாம் அவர் பாயிண்ட் எடுத்துட்டு இருக்காரு. எப்பா சாமி முடியல நான் மாட்டே ஆயிட இந்த தண்ணின்னு வந்து குடுக்குறா. அவ அதை குடிச்சிட்டு நீ வேணும்னு தானே மாட்டி விட்டேன்னு கேட்க இதுல ஏதாவது உனக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டுவேன். பா உங்களோட விளையாண்டது அவனுக்கு பத்தலையாமா, இன்னும் 2 பேர் விளையாடணுமாமான்னு போட்டு விட்டுட்டா. சோ எப்படியோ ஒண்ணு விளையாட்ட ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட இருந்து பாலை எடுக்க ட்ரை பண்ணா. அவ அப்பப்ப வாங்கன்னு சத்தம் போட அவர் ஹீரோ கைய பிடிச்சிக்க அவ கோல் போட்டுட்டா. எப்படி இதெல்லாம் பண்ணலான்னு கேட்க அப்பதான் ஒரு குட்டி பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இவங்க அண்ணாவோட விளையாடும் போது இதே மாதிரிதான் பண்ணிருக்காங்க. அப்பா அண்ணனை பிடிச்சிக்க இவ அழகா பாயிண்ட் எடுத்துருவா. சோ அது போலயே இப்பவும் பண்றாங்க இல்லையா. அம்மாக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். சரி நாங்க சமைக்க போறோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிட என்னோட பேரண்ட்ஸ் இவ்வளோ சந்தோஷமா சிரிச்சு பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு தெரியுமாங்கிறா. இதுக்கு முக்கியமான காரணம் நான் தானே. சரி சொல்லு எதுக்காக என் மேல கோவத்துல இருந்தேன்னு கேட்கிறான். உனக்கு என்ன சுத்தமா பிடிக்காதுன்னு சாங் கிட்ட சொன்னதை நான் கேட்டேன்னு இவ சொல்லும் போது அது உண்மை கிடையாதுங்கிறான். நான் என் காதால கேட்டேன்னு இவ சொல்ல நான் சொன்னதுல அது ஜஸ்ட் ஒரு பாட்டு தாங்கிறான். இப்பதான் அது ஃபுல்லா காட்டுறாங்க. நீ சொன்னது கரெக்ட் தான், அவளை நான் முன்னாடி வரைக்கும் வெறுத்துட்டு இருந்தேன். ஆனா ஒரு பூனையை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்து மர ஏறினா தெரியுமா. எங்க கிளாஸோட மானத்துக்காக கடைசி நேரத்துல பாஸ்கெட் பால் கேம்ல கூட ஜாயின் பண்ணான். ரொம்ப சின்சியரான கைண்டான பேஷனேட்டான பொண்ணு. என்ன மாதிரி ஒரு லோனருக்கு அவளோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு தோண வச்சவன். இதைத்தான் நான் அவகிட்ட சொன்னங்கிறான். இவளுக்கே பயங்கர ஷாக்கு. சரி நான் ஒன்னு கேக்குறேன், உன் அண்ணனோட ஹார்ட்காக தான் என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைச்சியான்னு ஹீரோ கேட்க
உனக்கு எப்படி தெரியும்? ஆன்ட்டியா சொன்னாங்கன்னு இவ கேக்குறா. அப்ப அதான் உண்மையா? உன்னை டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடு. உன் அண்ணனோட ஹார்ட் என்கிட்ட இல்லைங்கிறா. அது என் தம்பிக்கிட்ட இருக்குன்னு சொல்ல கட் பண்ணா நைட்டு வீட்டுல படுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு ஒரே வருத்தமா போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே அவனை பார்த்ததும் எவ்வளவு நாள் கழிச்சு உன்னை பாக்குறேன்னு ஹக் பண்ணுது. அப்புறம் அவன் நீ என்ன விரும்புறியா என்னன்னு கேட்கும்போது இல்ல எனக்கு உன்னை பிடிக்கும்னு அவ சொல்லிருப்பா. எப்படி நான் இதை கூட கண்டுபிடிக்காம இருந்தேன்? அந்த ஜூனை பாக்குறதுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்க மாதிரியா இருக்கு. இந்த அறிவு கூட இல்லாம பண்ணிட்டியேன்னு சொல்லிட்டு அவளே திட்டிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஜியா கால் பண்ணி எவ்வளவு பெரிய சண்டை நடந்தது தெரியுமா, பயங்கரமா இருந்ததுனால சொல்ல எல்லாமே தப்பா போயிடுச்சேன்னு இருக்கா இவன். அப்ப அப்பா ஹீரோவோட கையை போட்டு அழுத்திட்டு இருக்கேன். ஜியாக்கும் சவுண்ட் கேக்குது. நான் ஏதாவது கனவு காண்றேன்னு கேட்கும்போது இல்ல அவன் என் வீட்டுலதான் இருக்கான். பெரிய கதடி வந்து சொல்றேன்னு காலை கட் பண்ணிட்டு மறுபடியும் கதறிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஷியான் பையன் கால் பண்ணி இவளை எழுப்பி விட்டுறேன். இந்த காலையில எதுக்குடா இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன்னு கேட்கவும் எனக்கு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கான். இது ரொம்ப முக்கியமா, லீவ்ல நான் நல்லபடியா தூங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்றேன்னு கேட்டா உயிரோடு இருக்கும்போது எதுக்கு தூங்குறத பத்தி யோசிக்கிறேன்? செத்ததுக்கு அப்புறம் ஒரே அடியா தூங்க தானே போறோங்கிறான். மறுக்கா சொல்லு நீ சொன்னதும் இல்ல இன்னைக்கு நாளே அருமையா இருக்கு, வா சும்மா வெளியே போயிட்டு வரலான்னு கூப்பிட உன்னோடலாம் வர முடியாது, லின்ஷி இல்லாம போர் அடிக்குங்கிறா. அப்பவா நாம அவங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அப்படியே அவன் மேல சாஞ்சுக்கிட்டு தூங்கலான்னு பாக்க என்ன பண்றேன்னு கேக்குறா. எனக்கு இன்னும் ரெக்கவரே ஆகல, மயக்கம் வர மாதிரி இருக்குங்க. அப்ப இந்த நெக் பேண்ட போட்டு தூங்குன்னு சொல்லிட்டு மாட்டி விட்டா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோனை காட்ட வின்டர் பிரேக் முடிகிற வரைக்கும் இங்கதான் இருக்க போறலாமா. சரி இதை ஜூனுக்கு கொடுத்துட்டுன்னு சாப்பிட கொடுத்து அனுப்புறாங்க. அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை சாப்பிட்டதும் நான் உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன். எங்க? ஸ்டேஷனுக்கு தாங்கிறா. எதுக்காக என்ன அனுப்புறது இவ்வளோ ஈகரா இருக்க? அது ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே, நானே ஆக்வர்டா ஃபீல் பண்ணல, நீ ஏன் ஃபீல் பண்றேங்கிறா. நீ ஃபீல் பண்ணலன்னா பரவாயில்ல, எனக்கு ஆக்வர்டா ஃபீல் ஆகுது. வேற ஒரு பர்சனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிடு. ஸோ தயவு செஞ்சு சாப்பிட்டதோ கிளம்பிடு, இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வந்தே நான் போய் சேர்ந்துடுவேங்க. எனக்கு உன்னோட சாரி எல்லாம் தேவையில்லை. ஹார்ட் விஷயம் இல்லாம ஸ்டில் என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு தான் நீ ஆசைப்படுறியான்னு கேட்க, அது மட்டும் இல்லைனா நான் உங்க ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க மாட்டேன், உன்னையுமே நான் பார்த்துருக்க மாட்டேன்னு இவ சொல்றா. அப்போ அந்த ஹார்ட் கின்னுக்கோ ஷியான்கோ இல்ல வேற யாருக்கு வச்சிருந்தாலும் அவங்களை இப்படிதான் நல்லபடியா பார்த்துப்பியான்னு கேட்க, நடக்காத விஷயத்துக்கு எதுக்கு கேள்வி கேட்கிறேன்னு இவ கேட்கிறா. நான் உன் அண்ணனுக்கு மாறா இருந்தா என்ன பண்ணுவேன், அதுதான் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு இவன் கேட்கும்போது கரெக்டா அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. டே இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போறேன்னு ஷியான் கேட்டா, அவன் இன்னைக்கே கிளம்பிடுவான்னு சொல்றான் நம்ம ஹீரோயின். அது எப்படி, நாங்களே இன்னைக்கு தானே வந்திருக்கோம், இன்னும் 2 நாள் இருந்துட்டு தான் போகணும்னு சொல்ல எனக்கு தெரியாதுப்பா, அவங்க தான் என்ன விட மாட்டேங்கிறாங்க, இதை தாவிதின்னு சொல்லுவாங்கன்னு இருக்கா ஹீரோ. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.